அருண் ஒரு சின்ன அமைதியான கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரு உற்சாகம் நிறைஞ்ச ஒரு இளம் பையன். தையல் வேலையில அவரு கைதேர்ந்தவர். கிராமத்து மக்களுக்கு துணி தைச்சு கொடுத்தாரு. ஒவ்வொரு நாளும் ஊசிய வச்சு வேலை செஞ்சாரு. ஆனா அருணோட மனசுல பெரிய கனவுகள் இருந்துச்சு. அளவிட முடியாத ஒரு எதிர்காலத்தை பத்தி கனவு கண்டாரு. தன்னோட சொந்த கையால உருவாக்க போற ஒரு எதிர்காலம், உண்மையிலேயே சிறப்பான ஒன்ன உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஒரு உண்மையான மாற்றத்தை கொண்டுட்ட மாதிரி. அவரோட வாழ்க்கை ரொம்ப எளிமையா அடக்கமா இருந்துச்சு. அவரோட தையல் கடை ஒரு சின்ன ரூம் தான். அந்த பழைய தையல் மெஷின் நாள் முழுக்க ஓடிட்டே இருக்கும். இதுதான் அவரோட வாழ்வாதாரத்தோட சத்தம். குழப்பு ஓடுற அளவுக்கு தான் சம்பாதிச்சாரு. அவரோட சாப்பாடு எளிமையா இருக்கும், தேவைகளும் குறைவு. ஆனா இந்த எளிமை அவரோட உற்சாகத்தை கூட குறைக்கல. தன்னோட தினசரி வேலையில சந்தோஷம் கண்டாரு. ஆனாலும் தனக்கு இதை விட பெரிய விஷயம் காத்துட்டு இருக்குன்னு அவருக்கு தெரியும். அவரோட கனவுகள் தான் அவருக்கு எப்பவுமே துணையா இருந்துச்சு. கிராமத்துல நிறைய பேரு ஆன பார்த்தாங்க. அவரை ஒரு சாதாரண தையல்காரா தான் பார்த்தாங்க. இவன் வெறும் தையல்கான் தானே அப்படின்னு முன்னுப்பாங்க. இவனோட சின்ன உலகத்துக்கு இவன் கனவு ரொம்ப பெருசுன்னு சொன்னாங்க. உன்கிட்ட பெருசா ஒண்ணுமில்லன்னு சொன்னாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு உன்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. அவரோட கண்ணுல இருந்த அந்த தீய அவங்களால பார்க்க முடியல. தன் மேல அவருக்கு இருந்த அந்த ஆழமான நம்பிக்கைய, அவரோட அமைதியான பலத்தை அவங்க புரிஞ்சுக்கல. அவங்களோட வார்த்தைகள் அவருக்கு காத்துல போற மேகம் மாதிரி தான். ஆனா அருண் தன்னோட மனசு சொல்றதை கேட்டாரு. தனக்கு என்ன திறமை இருக்குன்னு அவருக்கு தெரியும். உலகத்தோட சந்தேகங்கள் அவர் ஆழமா பாதிக்கல. தன்னோட திறமை மேலையும் கடின உழைப்பு மேலையும் நம்பிக்கை வச்சாரு. சூழ்நிலைகள் தான் எல்லாமே இல்லைன்னு அவருக்கு தெரியும். முயற்சியும் நம்பிக்கையும் ஒருத்தரோட பாதைய மாத்தோன்னு நம்பினாரு. அதனால தன்னோட கனவுகள் கெட்டியா பிடிச்சுக்கிட்டாரு. ஒரு ரகசிய புதையல் மாதிரி அதை பாதுகாத்தாரு. எல்லாரையும் தப்புன்னு நிரூபிக்கன்னு உறுதியா இருந்தாரு. தன்னோட பயணம் இப்பதான் ஆரம்பிக்குதுன்னு உணர்ந்தாரு. அருணுக்கு இன்னும் நிறைய கத்துக்கணும்னு புரிஞ்சுது. அவரோட தையல் திறமை நல்லா தான் இருந்துச்சு, சந்தேகமே இல்ல. ஆனா அவர் டிசைன் பண்ணணும், உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாரு. பேஷன் பத்தின அறிவை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்பட்டாரு. புது டிசைன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க விரும்பினாரு. பணம் இல்லாம எப்படி கத்துக்க முடியும்? வேலையில இருந்து எப்படி நேரம் ஒதுக்க முடியும்? இந்த கேள்விகள் அவர் தடுக்கல. கத்துக்கணுங்க அவரோட ஆசை ரொம்ப வலுவா இருந்துச்சு. எப்படியாவது ஒரு வழிய கண்டுபிடிச்சிடுவோம்னு அவருக்கு தெரியும். அதனால ஒவ்வொரு ராத்திரியும் ஊரே தூங்கும் போது அருண் தன்னோட சின்ன ஸ்மார்ட் போனை பண்ணுவாரு. அந்த மங்கலான வெளிச்சத்துல ஸ்கிரீன் பிரகாசமா தெரியும். யூடியூப்ல பேஷன் டிசைனிங் வீடியோக்கள் பாப்பாரு. பேட்டர்ன்ஸ் பத்தியும் விதவிதமான துணிகள் பத்தியும் கத்துக்கிட்டாரு. உலகம் முழுசும் இருக்கிற டிசைனர்ஸ் பார்த்தாரு. இன்டர்நெட் தான் அவருக்கு வழிகாட்டுற வாத்தியாரா மாறுச்சு. அவரோட சின்ன போன் ஒரு புது உலகத்துக்கான ஜன்னலா இருந்துச்சு. ஒவ்வொரு பாடத்தையும் ரொம்ப கவனமா உள்வாங்கிட்டாரு. இந்த புது அறிவுக்கு அவரோட மனசு பசியோடு இருந்துச்சு. சீக்கிரமே அருண் அமைதியா சில சோதனைகள் செய்ய ஆரம்பிச்சாரு. புது துணி வாங்க அவர்கிட்ட பணம் இல்ல. அதனால பழைய தூக்கி போட்ட துணிகள் சேகரிச்சாரு. மக்களுக்கு இனிமே தேவையில்லாத துணிகள். தன்னோட புது திறமையால் அதுங்களுக்கு புது உயிர் கொடுத்தாரு. அதை வெட்டி தைச்சு புதுசா மாத்தினாரு. பழைய புடவைகள் ஸ்டைலான குர்தீஸா மாத்தினாரு. பழைய சட்டைகள் திருண்டியான புது டாப்ஸா மாத்தினாரு. அவரோட சின்ன கடைதான் ராத்திரியில அவரோட டிசைன் லேபா மாறுச்சு. ஒவ்வொரு உருவாக்கமும் அவருக்கு ஒரு முன்னேற்றப்படி. இந்த புது பாதை அருணுக்கு சுலமா இல்ல. நான் முழுக்க தையல் வேலை செஞ்சாரு. அப்புறம் ராத்திரியில பல மணி நேரம் கத்துக்கிட்டாரு. சில சமயம் தூக்கத்துல கண்ணு சோக்கும். பிரேக் டைம் அல்ல, உடம்பெல்லாம் அசதியில வலிக்கும். ஆனா டிசைன் மேல இருந்த அவரோட ஆர்வம் ஒரு நெருப்பு மாதிரி. அது அவர் தூங்க விடாம தொடர்ந்து இயங்க வச்சது. ஒவ்வொரு தையலும் முக்கியன்னு அவருக்கு தெரியும். ஒவ்வொரு புது யோசனையும் அவரை இன்னும் பக்கத்துல கொண்டு போச்சு. அவர் மெதுவா தன்னோட விதியை தானே வடிவமைச்சுட்டு இருந்தாரு. ஒரு நாள் அருண் விசேஷமா ஒன்னு செய்ய முடிவு பண்ணாரு. ஒரு தனித்துவமான பிளேசர் செய்யறதுக்கு ஒரு யோசனை இருந்துச்சு. பழைய பாரம்பரியத்தையும் புது ஸ்டைலையும் கலக்கணும்னு நினைச்சாரு. சில சுவாரஸ்யமான கலர்ஃபுல்லான துணிகள் தேர்ந்தெடுத்தாரு.
பல நாட்கள் பொறுமையா அதுல வேலை செஞ்சாரு. ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் கவனமா செஞ்சாரு. தன்னோட முழு மனசையும் அந்த ஒரு துணியில கொட்டினாரு. கடைசியா அந்த பிளேசர் பார்க்க ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்த எதையும் வித்தியாசமா இருந்துச்சு. அதுல அவருக்கு ஒரு அமைதியான பெருமிதம் இருந்துச்சு. அருணுக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னு சரியா தெரியல. ஒரு நண்பர் அதோட போட்டோ ஆன்லைன்ல போடலாம்னு சொன்னாரு. அதனால அந்த பிளேசரோட ஒரு போட்டோ எடுத்தாரு. அதை ஒரு சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணாரு. பெருசா எதுவும் நடக்கும்னு அவர் எதிர்பார்க்கல. ஆனா அப்போ ஒரு மாயாஜாலம் நடக்க ஆரம்பிச்சது. மக்கள் அந்த பிளேசர் பார்த்து அதோட டிசைனை ரொம்ப ரசிச்சாங்க. அந்த போட்டோவை திரும்ப திரும்ப ஷேர் பண்ணாங்க. திடீர்னு அருணோட பிளேசர் வைரல் ஆரம்பிச்சது. அவரோட போன் நோட்டிபிகேஷன்ஸ்ல சத்தம் போட ஆரம்பிச்சது. அருணால தன்னோட கண்ணையே நம்ப முடியல. எத்தனையோ பேர் அவரோட வேலையை பாராட்டினாங்க. அந்த டிசைன் புதுமையாவும் புத்துணர்ச்சியாவும் இருக்குன்னு சொன்னாங்க. முன்பின் தெரியாதவங்க சூடு அதை எங்க வாங்கலாம்னு கேட்டாங்க. இது அவருக்கு ஒரு பெரிய திருப்புமுனையா இருந்துச்சு. அந்த வைரல் வெற்றி அவருக்கு புது நம்பிக்கையை கொடுத்துச்சு. அவரோட திறமை உண்மையானதுன்னு அது காட்டுச்சு. அவரோட தனித்துவமான பார்வையை மக்கள் பாராட்டினாங்க. இதுதான் தனக்கு கிடைச்ச பொன்னான வாய்ப்புன்னு உணர்ந்தாரு. அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கான வாய்ப்பு. இந்த புது நம்பிக்கையோட அவரோட மனசுல ஆர்வமுள்ள வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருந்துச்சு. அருண் ஒரு தைரியமான துணிச்சலான முடிவெடுத்தாரு. இனிமேல் அவர் வெறும் ரிப்பேர் தையல்காரா மட்டும் இருக்க மாட்டாரு. தன்னோட சொந்தமா ஒரு சின்ன கடை திறக்க முடிவு பண்ணாரு. தன்னோட சொந்த டிசைன்களுக்காகவே ஒரு கடை. எளிமையான நம்பிக்கையான ஒரு பெயர் தேர்ந்தெடுத்தாரு. அதுக்கு அருண்ஸ் அட்டையர்னு பேர் வச்சாரு. இதுதான் அவரோட புது பயணத்தோட ஆரம்பம். ஒரு கனவு காண்பல இருந்து ஒரு தொழில் முனைவோரா. அருண் இனிமே கிராமத்து தையல்கார் மட்டும் இல்ல. அவரு இப்போ மிஸ்டர் அருண், ஒரு தொழில் முனைவோர். அருண் சட்டையர் ஓட பெருமையான உரிமையாளர். அவரோட கடை சின்னதுதான், ஆனா அவரோட பார்வை ரொம்ப பெருசு. இன்னும் நிறைய புது துணிகள் டிசைன் பண்ண ஆரம்பிச்சாரு. அவருக்கு உதவி செய்ய சிலர் வேலைக்கும் வச்சாரு. தன்னோட கிராமத்துல இருந்தே சில இளம் பசங்களையும் பொண்ணுங்களையும் அவர் ஒரு வியாபாரத்தை மட்டும் உருவாக்க மற்றவங்களுக்கும் வாய்ப்புகள் உருவாக்கினாரு. அவரோட வாழ்க்கை ஒரு அற்புதமான வழியில மாறிடுச்சு. அருண் அட்டையர் மெதுவா ரொம்ப பிரபலமா ஆரம்பிச்சது. பக்கத்து ஊர்கள்ல இருந்து சூடா அவரோட கடைக்கு மக்கள் வந்தாங்க. அவரோட புதுமையான டிசைன்களையும் நல்ல தரத்தையும் அவங்க ரொம்ப விரும்பினாங்க. அவரோட விலைகளும் எப்பவுமே நியாயமா இருந்துச்சு. அருண் ஒரு புது உற்சாகத்தோட நடந்தாரு. அவரோட முகத்துல தன்னம்பிக்கை பிரகாசிச்சது. சந்தேகங்களையும் சவால்களையும் தைரியமா எதிர்த்தாரு. ஆனா கனவுகள் நனவாகும்னு நிரூபிச்சு காட்டிட்டாரு. அவரோட வெற்றி அவரோட சொந்த முயற்சிக்கு கிடைச்ச பலன். தன்னோட சமுதாயத்துல ஒரு உத்வேகமா ஆனாரு. அருணோட கதை நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்ன கத்துக் கொடுக்குது. நீங்க எங்க இருந்து வர்றீங்கன்றது முக்கியமில்லைன்னு அது சொல்லுது. உங்களோட சூழ்நிலைகள் உங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்காது. அருண் ரொம்ப குறைஞ்ச பணத்தோட தான் ஆரம்பிச்சாரு. அவர்கிட்ட திறமையும் ஒரு பெரிய கனவும் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அவர்கிட்ட அளவற்ற மன உறுதி இருந்துச்சு. ரொம்ப கடினமா உழைக்க தைரியம் அவர்கிட்ட இருந்துச்சு. அதுதான் அவருக்கு எல்லா வித்தியாசத்தையும் ஏற்படுச்சு. முயற்சியோட சக்தி எல்லாருக்கும் காட்டினாரு. அதனால உங்க மனசுல ஒரு கனவு இருந்தா அது முடியாதுன்னு யாரும் சொல்ல அனுமதிக்காதீங்க. ஒரு சாதாரண மனுஷன் கூட பெரிய விஷயங்கள் சாதிக்க முடியும். அருண மாதிரி நீங்களும் உங்கள் நம்பணும். கத்துக்கவும் வர்றவும் நீங்க தயாரா இருக்கணும். அர்ப்பணிப்போடவும் உண்மையாவும் கடினமா உழைங்க. சவால்கள் வரும், ஆனா விட்டுடாதீங்க. என்ன மன உறுதிதான் வெற்றிக்கு சாவி. நீங்க நினைச்சு கூட பார்க்காத கதவுகள் அது தொடர்ந்து விடும். அருணோட பயணம் இந்த உண்மையை அழகா ஜாபப்படுத்துது.